ஏய், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஒரு மாதிரியே இருக்கு. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் அம்பானியோட பையனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா. ஏன்? டேய், 2500 டிஷ்ஷாம், 1 மணி நேரம் பாட்டு கச்சேரிக்கு 70 கோடியாம். கொடுத்து வச்சவன்டா அம்பானியோட புள்ள. இதில் ஹைலைட் என்னென்னா, அம்பானியோட புள்ள கல்யாணம் நடக்குதுல்ல ஜாம்நகர், அது ஒரு சாதாரண ஏர்போர்ட்டு, அதை 10 நாளைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றிருக்காங்களாம். வெறும் 6 ஃப்ளைட்டு வந்துட்டு போகிற இடத்துல 140 ஃப்ளைட்டு வந்துட்டு போகிற மாதிரி ஏற்பாடாம். அது எப்படி மச்சான், ஒரு சாதாரண ஏர்போர்ட்டை இவ்வளோ வேகமாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை மாற்றிட முடியுமா? எல்லாம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயமே கிடையாது, சப்ப மேட்ரு. இதை போய் பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்க. கவர்மெண்ட் ஏன்டா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இவ்வளோ வேலை பார்க்கணும்? ஏய், என்னடா சுத்த மடப்பைய மாதிரி பேசிகிட்டு இருக்க? நம்ம பிஎம் மோடிஜியும் அம்பானியும் முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா பாட்டு பாடுற அளவுக்கு க்ளோஸ்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். இது உனக்கு தெரியாதா? அவர் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு அவரால் முடிஞ்ச ஏதோ ஒன்றை பண்ணித்தராரு, இதில் உனக்கு என்ன எரியுது? இல்லை, என் சொந்த ஊர் மதுரை. ரொம்ப நாளாக மதுரை ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு செங்கலும் நவரில். அதான். ஏய், நீங்கள் மதுரைக்காரங்களும் அம்பானி ஒன்னாடா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீயும் அம்பானி ஒன்னாடா? உங்கள் வீட்டு கல்யாணமும் அம்பானி கல்யாணமும் ஒன்னாடா? நீ 10,000 சம்பளம் வாங்கிட்டு 10 இஎம்ஐ கட்டிட்டு 10 ரூபா டீ குடிக்க 10 தடவை கணக்கு பார்ப்பேன். நீ அம்பானி ஒன்றா? சொல்லு. இல்லை, பணக்காரனுக்குன்னா வேலை வேக வேகமாக நடக்குது, ஏழைங்களை மட்டும் ஏன்டா இப்படி இழுத்தடிக்கிறாங்க? ஒரு கவர்மெண்ட்டு நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒரே மாதிரி தானடா பார்க்கணும், ஒரே மாதிரி தானடா நடத்தணும். டேய், இன்னுமாடா அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட்னா எல்லா மக்களுக்குமானது, காவல்துறை உங்கள் நண்பன், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸு, உழைச்சா அம்பானி ஆயிடலாம், நல்லவனுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எப்போவோ எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு டைமிங்கில் ரைமிங்காக அடிச்சு விட்டது. அதெல்லாம் சீரியஸாக நம்பிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொன்னால் வேற வம்பு. என்ன பண்ணுறது? டேய், என்னடா சொல்கிற? அப்போ நம்ம மோடிஜி நம்மளுக்காக எதுவுமே பண்ணி தர மாட்டாராடா? யாரா சொன்னார் எதுவும் பண்ண மாட்டாருன்னு? அதெல்லாம் நிறையா பண்ணி தருவார். இந்த மாதிரி நல்லா விதவிதமாக வடை சுட்டு தருவார். வடையை சாப்பிட்டுட்டு நைட்டு மெரினா பீச் போய் சுற்றி பார்த்துட்டு நைட்டு ஒரு நைட்டாக ரயில் ஏறி மதுரைக்கு போயிடு. வடையை வேஸ்ட் பண்ணிடாதடா. மசால் வடை, மதுரைக்காரங்க உங்களுக்கு ஸ்பெஷல் எய்ம்ஸ் வடை இருக்குது, நாட்டு மக்கள் எல்லாருக்கும் 15 லட்ச ரூபா வடை இருக்குது, ஃப்ரீ சிலிண்டர் வடை இருக்குது, புதிய இந்தியா வடை இருக்குது, நம்பர் 1 இந்தியா வடை இருக்குது, வீடில்லா இந்தியா வடை இருக்குது. இந்த மாதிரி பல வடைகள் இருக்குது. இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகிறதுனால இன்னும் பல புது வகையான வடைகளை எதிர்பார்க்குறேன். அதனால் அந்த வடையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக சத்தம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு மோடி எனக்கு என்ன பண்ணார், நாட்டுக்கு என்ன பண்ணார், ஏழைங்களுக்கு என்ன பண்ணார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏழைங்களுக்கு நிறையா பண்ணுவார். என்ன அவர் பண்ணுறப்ப ஏழைங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க.